மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அந்த கும்பமேளா நடத்தினாலும் சரி, மகாமகம் நடத்தினாலும் சரி, நதிகளிலையும் கடல்லையும் போய் தீர்த்தமாடுதல், புனித நீராடுதல், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாலே அதிலிருந்து மாசிமகத்தின் சிறப்பு தெரியும். கும்பகோணத்தை பொறுத்தவரை வரலாறு என்னன்னா, முழுக்க நீரால் அழிந்து விட்டது. அந்த அழிஞ்ச பிறகு என்ன செய்யறாரு, அந்த உயிர்கள் எல்லாமே போயிட்டு அதை ஒரு குடத்தில் அந்த உயிர்கள் எல்லாம் காப்பாற்றி வச்சு அந்த சிவபெருமான் வேடன் மாதிரி வந்து அந்த குடத்திலிருந்து உயிர் ஆற்றலையும் உயிர் அணுக்களையும் வெளியே விட்டு அதிலிருந்து திருப்பியும் மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே உருவாக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு பிறகு நடக்கிறது தான் இது. அந்த தேய்பிறையிலிருந்து மூன்றாம் பிறை இருக்கு இல்லையா, மூன்றாம் பிறையிலிருந்து ஆரம்பித்து அந்த முழு நிலவு நாள் வரைக்கும் வந்து முழு நிலவு நாளில் காமனை எரித்த திருவிழா நடக்கிறது. அதைத்தான் வட இந்தியர்கள் எல்லாம் ஓலி பண்டிகை அப்படின்ட்டு கொண்டாடுறதும் இது காமனோட இதுதான். அப்போ காமன் மீண்டு வர்றதுன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சியோட ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடி சிறப்பாக நடைபெறது தான் இந்த காமன் தகரமும் அதிலிருந்து வெளியே வரும். இது எல்லாமே தவறான கருத்துக்கள். சிவபெருமானுக்கும் அவரது மனைவியான பார்வதிக்கும் முறையான திருமணம் ஏற்கனவே நடந்துச்சு. 2 பேரும் இல்லறம் இருந்து பிறந்த குழந்தை தான் முருகப்பெருமான்கிறது. இந்த வரலாறை பிரிச்சுன்னா நமக்கு புரியும். இவன் ஒரு காலகட்டத்தில் முருகன் வந்து நிறைய தேவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறார். மலையை தூக்கி இப்படி போட்டுருவாரு, அங்கே அதை போட்டுருவாரு, இதை போட்டுருவாரு. சிவபெருமான்கிட்ட திருப்பி தேவர்கள் எல்லாரும் போய், சிவபெருமானே நீங்கள் குழந்தை பிறச்சது அது எங்களை காப்பாற்றுன்னு பார்த்தா அது எங்களுக்கு ரொம்ப துன்பத்தை தான் விளைத்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முருகப்பெருமான் பேரில். இதில் இன்னொரு கூத்து வேலை இருக்குது. பழம் நீ அப்பான்னு சொல்லிட்டு ஞானப்பழத்தை தேடி 2 பேரும் சுற்றி வந்தாங்க. இந்த 2ல் அப்புறம் பிள்ளையார் வந்து வாங்கிட்டார், அப்புறம் அம்மையப்பரை சுற்றி வாங்கிட்டார், இவரால் வாங்கிட்டு போய் இருக்கிறாரு. இதெல்லாம் முருகப்பெருமானை அவமதிப்பதற்காக சொல்லப்பட்ட கதைகள் தானே தவிர பிறகு நம்ம இந்த மகாமகமாக கொண்டாடி நம்ம இந்த மகத்தில் யாரை வந்து வழிபடணும்? முருகனை தான் வழிபடுறோமா எப்படி? அதாவது மாசி மகத்தில் யாரெல்லாம் வழிபடணும்னா, முதல்ல சிவபெருமான் பார்வதியை வழிபட வேண்டும். ரதி காமனோட மனைவி ரதி, 2 பேரும் மன்மதன் ரதி 2 பேரையும் வழிபடணும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா, இப்போ மாசி மாதம் அதனுடைய சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா மாசி மகம்னு சொல்லுவாங்க. உண்மைதான். உங்களது மாசி மகம் அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, தமிழர்கள் வந்து அது எப்படி வந்து கொண்டாடுறாங்க? அதாவது மாசி மாதம் அந்த முழு நிலவை ஒட்டி மக நட்சத்திரம் வரும். இந்த நட்சத்திரத்தின் சிறப்பு என்னன்னா, நமக்கு மாசி மகம்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, அந்த கும்பமேளா 12 ஆண்டுகள் புரியுது, இதெல்லாம் நீராடுதல், புனித நீராடுதல், இது எல்லாம் உள்ளது என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த கும்பமேளா நடத்தினாலும் சரி, மகாமகம் நடத்தினாலும் சரி, நதிகளிலையும் கடல்லையும் போய் தீர்த்தமாடுதல், புனித நீராடுதல், இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாலே அதிலிருந்து மாசிமகத்தின் சிறப்பு தெரியும். இப்போ எல்லா இடத்துலையுமே கும்பமேளாங்கிறது அலகாபாத்தில் நடக்குது, உஜ்ஜயினியில் நடக்குது, நம்ம கும்பகோணத்திலே நடக்குது, பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கும்பமேளா 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிறதோட சிறப்பு என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு நிகழ்ந்து அதற்கு பிறகு உயிர் அந்த இடத்துல தோற்றுவிக்கும் இடம்.
எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை பொறுத்தவரை வரலாறு என்னென்னா முழுக்க நீரால் அழிந்து விட்டது. அந்த அழிஞ்ச பிறகு என்ன செய்கிறாரு, அந்த உயிர்கள் எல்லாமே போயிட்டு அதை ஒரு குடத்தில் அந்த உயிர்கள் எல்லாம் காப்பாற்றி வச்சு அந்த சிவபெருமான் வேடன் மாதிரி வந்து அந்த குடத்திலிருந்து உயிர் ஆற்றலையும் உயிர் அணுக்களையும் வெளியே விட்டு அதிலிருந்து திருப்பியும் மனிதர்கள் விலங்குகள் எல்லாமே உருவாகுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு பிறகு நடக்கிறது தான் இது சொல்ல. இதே மாதிரியான வரலாறு தான் உஜ்ஜயினி, அலகாபாத் எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு கும்பமேளா. இதற்கு முன்னால் நடந்தது தான் காம தகனம், அதாவது மன்மதனை எரித்தது. அது எப்போ நடக்குதுன்னா இதே மாதிரி மாசி மாதத்தில் உள்ள மகம் மீன், மாசி மாதத்தில் தேய்பிறையில் நம்ம சிவராத்திரி நடக்கும். அந்த தேய்பிறையிலேருந்து 3ஆம் நாள், 3ஆம் பிறை இருக்கு இல்லையா, 3ஆம் பிறையிலேருந்து ஆரம்பித்து அந்த முழு நிலவு நாள் வரைக்கும் வந்து முழு நிலவு நாளில் காமனை எரித்த திருவிழா நடைபெறுகிறது. இது வந்து சிவபெருமான் காலத்தில் முருகப்பெருமான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்து விடுகிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் உயிர்கள் அழியும் போதெல்லாம் சிவபெருமான் அந்த நேரத்தில் ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். காமனை எரிக்கிறதுனா என்ன அர்த்தம், அந்த உயிரினங்கள் பயிரினங்கள் எல்லாருக்குமே அந்த அந்த இனப்பெருக்கம் நடைபெறுவதற்கான அந்த எண்ணங்களும் சிந்தை ஓட்டையும் குறைஞ்சி போய் இருக்கும் காமன் இல்லாத நேரத்தில். அப்போ அதை காமனை எரித்த பொழுது அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் அப்பப்போ உலகம் அழையும் பொழுது இந்த நாளிலேயே தான் திருப்பியும் சிவபெருமான் உயிர்களை உருவாக்கி அந்த உயிர்களை மக்கள்கிட்ட அந்த இடத்துல கொடுத்து பிறப்பை செய்ய வர்றார். அப்போ மாசி மகம் கும்பமேளா வந்தது, மகாமகம் வந்ததெல்லாம் பிற்காலத்தில் நான் சிவபெருமான் காலத்திலே வந்தது தான். அதற்கு முன்னால் முதல்ல நிகழ்வு என்னன்னா காமனை எரியூட்டியது தான். சரி, இப்போ காமனை எரித்தது என்ன நிகழ்ச்சின்னு பாருங்க. சிவபெருமான் இருக்கிறாரு, தேவர்கள் வந்து நம்ம சூரபத்மனால் ஏராளமான துன்பங்களை கொண்டிருக்கிறார்கள். அவங்க தேவலோகத்தில் இருக்க முடியலை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. பல தேவர்கள் அடிமைகளாகவும் சூரபத்மனுடைய சிறையில் தான் இருக்கிறாங்க. எப்போ விடிவு காலம்ட்டு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சிவபெருமான் ஏற்கனவே சூரபத்மன்கிட்ட வரம் கொடுக்கும்போது, சூரபத்மன் வரம் வாங்கும்போதே சிவபெருமான்கிட்ட என்ன கேட்பான், சாகா வரம் தான் கேட்பான். உலகத்தில் யாருக்குமே சாகா வரம் கொடுக்க முடியாது, நீ வேறு ஏதாவது கேளுன உடனே இவர் என்ன சொல்றாரு, நீங்கள் தான் என்னை அழிக்கணும், வேறு யாரும் அழிக்கக்கூடாது அப்படின்வாங்க. சூரபத்மன் எதை வச்சு வாங்குறான்னா, நம்ம முழுக்க சிவபக்தராகவே தான் நம்ம இருக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் நம்மளை அழிக்கவே மாட்டார், அழிக்கவும் வாய்ப்பு இல்லைங்கிறதுல கிடைக்கிறார். அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, எமது சக்தி ஒன்றே உண்மை அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றார். இந்த சூழலில் சிவபெருமானுக்கு குழந்தை பிறக்கணும். இந்த தேவர் அசுரர்கள் எல்லாருமே இது இன்னொன்று புரியணும், அந்த சூரபத்மன் வந்து இவ்வளவு செய்கிறான தேவர்களை இப்படி அடக்கியாள்றான், இப்படி பண்ணுறான், துன்பங்கள் அனுபவிக்கிறாங்கன்னா அது ஏன்னு பார்க்கணும். ஏன்னா உண்மையிலே அந்த தட்சன் பார்வதியோட அப்பா மலையரசன், அந்த மலையரசன் வந்து சிவபெருமானுக்கு அவமானப்படுத்தணும்னு சொல்லி சிவபெருமானுக்கு அழைப்பு விடாமல் சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவிர்வாகத்தை யாகத்தில் கொடுக்காம மற்ற தேவர்களை எல்லாம் அழைச்சி யாகம் பண்ணுவான். சரி, தேவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கணும், நீ சிவபெருமானே கூப்பிடல, அப்போ நாங்கள் மட்டும் வரமாட்டோம் அப்படின்னு நின்றுக்கணும்ல. அந்த நிலையில் தான் நீ சிவபெருமானை கூப்பிடலையோ நான் பாட்டு வருவேன், நான் பாட்டு இந்த இதெல்லாத்தையும் யாகத்தெல்லாத்தையும் அபிர்பாலி எல்லாம் வாங்கிக்கிடுவோம்ட்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. பிறகு வீரபத்திரன் மூலமாக சிவபெருமான் அந்த யாகத்தை அழிச்சிடுறார். இப்போ தேவர்களுக்கு மெய்யறிவு புத்தமா வேண்டாமா, நம்ம ஒரு சிவபெருமானை அவமரியாதை பண்ணுற அங்கே போய் யாகத்தில் போய் நம்ம கலந்துக்கிட்டோம்னா அதை வாங்கினோம்னா நமக்கு என்ன ஆகுங்கிறத புரியணுங்கிறதுக்காகத்தான் இது எல்லாமே சூரபத்மன் மூலமாக இந்த துன்பங்கள் துயரங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ அது ஓரளவுக்கு காலம் முடிஞ்ச பிறகு இவங்களுக்கும் அப்போ தான் அறிவுக்கண் திறக்குது, நம்மளும் செஞ்சது தப்பு தான், அதுக்காக அனுபவிச்சுட்டோன்ட்டு சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுறாங்க. எங்களது தவறு புரிஞ்சது, ஏன் இதெல்லாம் நடக்குது இப்போ தான் புரிஞ்சது, இனிமேல் எங்களை காத்திரல வேண்டும் சொல்லும் பொழுது சிவபெருமான் வந்து விரைவில் எமக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் அழித்து விடுவான்னு சொல்லிடுறார்.
சொல்லிட்டாரா? சொன்ன உடனே இவங்க எல்லாரும் நல்லது, விரைவில் மகன் பிறப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க. ஆனா அடிமை நிலையில இருக்கிறாங்க. சூரபத்மனை பார்த்து பயந்துகிட்டு தான் இருக்காங்க, ஒளிஞ்சுதான் வாழ்கிறாங்க. சிவபெருமான் வந்து இந்த யோக நிட்டையிலே அமர்ந்துட்டார். சரியா? இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, இப்போ புள்ள பிறக்கல, இது வரல, பார்வதி இங்கே நிட்டையில் இருக்கிறாங்க, இவரும் யோக நிட்டையில் இருக்கிறாங்க. இதுக்கு எப்போ நமக்கு பிள்ளை பிறக்கிறது, எப்போ நம்ம விடுதலை ஆகிறது அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஒரு குழப்பமாகி அந்த ஏன்னா இவங்களுக்கு முழுமையாக அந்த அறிவு வந்துருச்சுதுன்னா சிவபெருமான்ட்ட யாரும் சொல்ல வேண்டாம், அவரே காப்பாற்றி விட்டுருவாரு. ஆனா இவங்களுக்கு அந்த முழுமையான அறிவு வராததுனால என்ன நினைக்கிறாங்க, எப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு நம்மளே ஒரு முயற்சி செஞ்சிடலாமா அப்படின்ட்டு காமனை கூப்பிடுறாங்க. காமனை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி இந்த சிவபெருமான்ட்டு காமன் கரும்பு வில்ல வச்சு அம்பு மலர் அன்பு நீ விட்டுட்டனா அவருக்கு அந்த அந்த இல்ல நினைப்பெல்லாம் வந்துருவாரு, யோக நிலையிலேருந்து வந்துருவாரு அப்படின்ட்டு நினச்சிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவர் மன்மதன் கூட அதை ஒத்துக்கிட்டுறாரு. ஏற்றிக்கிட்டு போகும்போது மன்மதனோட மனைவி ரதி சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் பண்ணாத, இல்லறம் என்பதே ஒரு யோக நிலை தான். அது வந்து இது வந்து சிற்றின்பம், அது பேரின்பம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லறம் என்பதே யோக நிலை, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. அதனால் அதுவுமே ஒரு யோக நிலை தான். அதனால தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சிவபெருமான் அருள் புரிஞ்சிட்டு இரவில் பள்ளியறை பூசை அங்கே நம்ம பண்ணுறோம். அதனால் அதுவும் ஒரு யோக நிலை தான். அதனால் நீ சிவபெருமான் யோக நிலையில் இருக்காருன்னா அவருக்கு தெரியும் எப்போ யோக நிலைக்கு போகணும், எப்போ இதுக்கு வரணும், எப்போ இல்லறங்கிற யோக நிலையை ஏற்கணும், எல்லாம் தெரியும். நீ போய் அதில் செஞ்சிடாத, இவங்க எல்லாரும் உன்னை தள்ளி விட்டுட்டு மாட்டிக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் மன்மதனுக்கு அந்த எண்ணம் தோற்றவில்லை, இதை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கல. எல்லா தேவர்களுக்கும் ஒரு முடிவு வந்துச்சுன்னா, அந்த துன்பத்திற்கு ஒரு முடிவு வந்துச்சுன்னா நல்லதுட்டு அங்கே போய் போடுறாரு. அவர் யோக நிலையில் இருக்கிறத அதை வர்றாரு, இவர் லேசாக திறந்து பார்க்குறாரு, மன்மகன் எரிஞ்சு போயிடுறாரு. சரியா? இது நடக்கிறது எப்போன்னா முருகன் பிறப்பதற்கு முன்பாக முருகன் இன்னும் பிறக்கவே இல்லை. இப்போ இது வந்து மாசி மாதம் முழு நிலவு அன்றைக்கு தான் காமன் எரிந்து விடுகிறார். இப்போ ரதி தேவி தான் வந்து வேண்டுறாங்க. நான் எவ்வளோ சொன்னேன், அவர் கேட்கல, இப்படி இல்லை, காமனாக இல்லைன்னா உலகத்தில் அழிஞ்சு போயிடுறதா, நீங்கள் இன்னொரு காமனை உருவாக்குறதுக்கு பதிலாக இவரையே எழுப்பி கொடுத்துருங்க, அவர் செஞ்சது தப்பு தான், எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் தான் தப்பு தான் செஞ்சுருக்கிறாங்க, அந்த எல்லா தேவர்களையும் நீங்கள் காக்க போறீங்க, சூரியபுரத்தோட விரையில் அழிக்க போறீங்க, அப்போ என் கணவர் மட்டும் என்ன தப்பு பண்ணார் அப்படி இப்படின்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்று ஒன்றா சொன்ன உடனே சிவபெருமான் மனம் இறங்கி அவரையும் எழுப்பி கொடுத்துட்றார். இந்த விழா நடந்தது எப்போன்னா இந்த முடிஞ்சதுக்கு அடுத்த நாள். அதைத்தான் வட இந்தியர்கள் எல்லாம் ஓலி பண்டிகை அப்படின்ட்டு கொண்டாடுறதும் இது காமனோட இதுதான். அப்போ மீண்டு வர்றதுன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சியோட ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பாடி கொண்டாடி சிறப்பாக நடைபெறது தான் இந்த காமன் தகரமும் அதிலிருந்து வெளியே வர்றது. இப்போ இதில் நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, காமன் தகரம் இது வெளியே வந்தாச்சு. இதனோட அடிப்படையில் தான் உயிர்கள் எப்பப்பெல்லாம் மகா பேரழிவு, அந்த பேரழிவு நடந்து உயிர் வரும்போது சிவபெருமான் இதே அந்த காமன் எரிஞ்சு அந்த மாசி மகத்தோட அது மாசி முழு நிலவு அன்னைக்கு தான் உயிர்களை உயிர்ப்பித்து திருப்பவும் அந்த அழிவிலிருந்து திருப்பி மீட்டு உயிர்களை மக்கள் பரவும்படியாக செய்கிறார். இதில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாசி அந்த குரு பகவான் எப்போ இந்த இதில் நுழைகிறாரோ, அந்த குரு பகவான் எப்போ அந்த மாசி அந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த வருடத்தில் இருக்கிற மகம் வந்து மகாமகமாக 12 வருடங்களுக்கு ஒரு கொண்டாடப்படுகிறது. இதுவும் அந்த உயிர்களுக்கு தொடர்பு உள்ளது தான். இப்போ நமக்கு புரிய வேண்டியது என்னென்னா, முருகப்பெருமான் எப்படி பிறந்தாருன்ட்டு நம்ம எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்படி பிறந்தாரு? நிறைய கதைகள் இருக்கு. நெத்திக்கேண்டை ஒரே கதை தான் இருக்குது. நெத்திக்கேண்டில் இருந்து வந்தார், அது அப்படியே தாமரைப்பூவில் விழுந்துச்சுது. அந்த கார்த்திகை பெண்கள்கிட்ட வளர்ந்தாங்க. ஒரு 6-7 வயசு வளர்ந்த பிறகு பார்வதியை பார்க்க போகிறாங்க. பார்வதி எல்லாரையும் கெட்டுப்பிடிச்ச உடனே ஒரே முருகன் ஆயிட்டார். சரியா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த முருகப்பெருமானை இவர் தான் நெற்றிக்கண்ணிலேருந்து கொடுக்கணும்னா இந்த காமனுக்கு வர வேண்டியதே இல்லை, தேவர்கள் எல்லாரும் அங்கே அனுப்ப வேண்டியதே இல்லை.
இது எல்லாமே தவறான கருத்துக்கள். சிவபெருமானுக்கும் அவரது மனைவியான பார்வதிக்கும் முறையான திருமணம் ஏற்கனவே நடந்துச்சு. 2 பேரும் இல்லறம் இருந்து பிறந்த குழந்தை தான் முருகப்பெருமான்கிறது. இந்த வரலாறை பிரிச்சுன்னா நமக்கு புரியும். இது மட்டும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அந்த பிறந்தாரு இந்த வரலாறெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க கார்த்திகை பெண்கள் கூடவே வளர்ந்துட்டாரு. அப்புறம் 6-7 வயசில் தான். அப்போ 6-7 வருஷமாக முருகன் பிறந்த குழந்தை கார்த்திகை பெண்கள்கிட்ட மட்டுமே தான் இருந்துச்சுதா? நம்ம பார்வதியை பார்க்கவே போகலையா? இல்லை பார்வதியும் தனது குழந்தைய பார்க்கவே கொடுக்கலையா? பார்க்கவே இல்லையா? இதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா 7 வருஷமா 6 வருஷமாவா பார்க்காம இருக்கிறாங்க. அப்போ 6 வருஷமாக சேர்த்து அணைச்ச உடனே ஆயிடுச்சுதுன்னா 6 வருஷம் பார்வதி பார்க்கவே இல்லைன்ட்டு ஆயிரும். அது மிக மிக தவறானது. அடுத்தது, இந்த வரலாறும் இந்த இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நூலில் தான் இருக்குது. எந்த நூல்னா நம்ம கந்தபுராணம். கந்தபுராணம்னா எல்லாருக்கும் ஒரு 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 மனதாலும் உயிராலுமே போற்றப்படுகின்ற ஒரு நூலாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கந்தபுராணத்தை இவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் எதிலிருந்து எழுதுகிறாருன்னா, குமார சம்பவம்ன்ட்டு காளிதாசர் எழுதுகிற நூலிருந்து அதிலிருந்து எடுக்கிறார். காளிதாசர் எல்லாருக்குமே தெரியும், சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சார். அவர் ஒரு கற்பனையில் எழுதக்கூடிய கற்பனையில் உள்ளவர். அப்போ கற்பனையில் அதை வளம் சேர்க்கணுங்கிறதுக்காக அவர் ஒன்றை எழுதி வச்சார். 2வது, இதெல்லாம் சமஸ்கிருதம் எப்போ வருது? கிமு 1800. அப்போ தான் சமஸ்கிருதமே வருது. நம்ம சொல்கிற வரலாறெல்லாம் எவ்வளோ இருக்குது? முதல் யுகத்தில் நடக்குது, லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நடக்குது. அப்போ அதுக்கு தமிழ் புத்தகங்கள்ல இருந்தோ, தமிழ் ஓலைச்சுவடியில் இருந்தோ, தமிழ் மரபுல இருந்தோ எடுத்து கச்சியப்ப சிவாச்சாரியார் எடுத்திருந்தாருன்னா அது சரியாக இருந்திருக்கும். ஆனால் காளிதாசர்லேருந்து எடுக்க போய் அந்த பொய் புனைவுகள்லாம் அப்படியே இதுக்குள்ளே வந்துருச்சு. சரியா? அப்போ நம்ம 3 பார்க்கணும். ஒன்று, அந்த காமனை எரித்தது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, முறையான இல்லறத்தில் பிறந்த குழந்தைங்கிறதுனால ஒன்றும் புரியும். 2வது, 6-7 வருஷமாக அந்த பார்வதியை பார்க்கவே இல்லையான்னு 2வது கேட்கணும். 3வது, இந்த நூலை தவிர வேறு எந்த நூல்லையும் அதில் இல்லை அது அந்த நூல் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு பின்னாடி வந்த நூலாக இருக்கும். அதுக்கு மூல நூல் காளிதாசனோட குமார சம்பவத்தில் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால், ஐயோ, அந்த ஏன்னா கந்தபுராணம்ங்கிறது தமிழர்களின் இரத்தமும் நரமும் சதையுமாக ஒரு போற்றத்தகுந்த நூல். நீங்கள் கந்தபுராணத்தை முழுசாக படித்து பாருங்கள். முருகப்பெருமான் தேவர்களை பிறந்து தேவர்களை காப்பதற்காகத்தான் முருகன் பிறந்திருக்கிறார். சரியா? இவன் ஒரு காலகட்டத்தில் முருகன் நிறைய தேவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறார். நிறையா துன்பம் கொடுக்குறாரு. மலையை தூக்கி இப்படி போட்டுருவாரு, அங்கே அதை போட்டுருவார், இதை போட்டுருவாரு. சிவபெருமான்கிட்ட திருப்பி தேவர்கள் எல்லாரும் போய், சிவபெருமானே நீங்கள் குழந்தை பிறந்தது அது எங்களை காப்பாற்றுன்னு பார்த்தா அது எங்களுக்கு ரொம்ப துன்பத்தை தான் விளைத்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முருகப்பெருமான் பேரில். இது எதில் இருக்குது? கந்தபுராணத்தில் இருக்குது. சரி, நல்லா சிந்திச்சு பாருங்க. முருகன் குழந்தை விளையாட்டு அப்படி இப்படியெல்லாம் கதை விடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. முருகன் குழந்தை விளையாட்டுலலாம் இருக்கிறல. பிறந்ததுலேருந்து பிரம்மனுக்கு ஓமுக்கு பொருள் தெரியலைங்கிறதுலேருந்து பிரம்மன் தலையில் குட்டுனதுலேருந்து அவர் முழுக்க சிவபெருமானின் வடிவமாகவும் உருவமாகவும் முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இப்படி ஒரு தப்பாகவோ ஒரு குறும்புத்தனமாகவோ பண்ணினாருங்கிறது எங்கேயுமே கிடையாது. முழுக்க சிவபெருமானுக்கு என்னெல்லாம் தெரியுமோ, வேதத்தின் ஆற்றல், பொருள் எல்லாமே சிவபெருமானுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அவ்வளவும் இவருக்கு தெரியாது. அந்த பொறுப்புடனும் பொறுமையுடனும் செயல்பட்டுக்கிட்டு இருக்க முருகப்பெருமானை போய் குறும்பு செஞ்சார், இது செஞ்சார், துன்பம் விளைவிக்கிறாங்கன்ட்டு தேவர்கள் போய் குற்றச்சாட்டு வைக்கிற அளவில் அவர் செயல்பட்டுறாருங்கிறது அது முருகப்பெருமானை இகழ்வதற்கு சமமாகும். ஒன்று. இதில் இன்னொரு கூத்து வேலை இருக்குது. பழம் நீ அப்பான்னு சொல்லிட்டு ஞானப்பழத்தை தேடி 2 பேரும் சுற்றி வந்தாங்க. இந்த 2ல் அப்புறம் பிள்ளையார் வாங்கிட்டார். அப்போ அம்மையப்பரை சுற்றி வாங்கிட்டார். இவரால் வாங்கிட்டு போய் இருக்கிறாரு. இதெல்லாம் முருகப்பெருமானை அவமதிப்பதற்காக சொல்லப்பட்ட கதைகள் தானே தவிர வேற கிடையாது. நான் சொன்ன மாதிரி
எப்படி முருகப்பெருமானின் பிறப்பு நெற்றிக்கல்ல வந்ததுங்கிறது அந்த கந்தபுராணத்தில் மட்டும் இருக்குதோ அதே மாதிரி இந்த நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சிவபெருமானின் திருவிளையாடலில் ஒன்று இந்த கனி ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன், ஒரு திரைப்படத்தில் அது வந்துருச்சுது. அந்த திரைப்படத்தை நம்புகிறாங்களே தவிர திருவிளையாடல் புராணத்தை எடுக்கணும், அதை வாசித்து பார்க்கணும், அதில் இப்படி ஒன்று இருக்கான்னு பார்த்துருந்தாங்கன்னா தமிழர்கள் விழிச்சிருப்பாங்க. இது திருவிளையாடலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் தொடர்பே கிடையாது. திருவிளையாடல் புராணத்தில் 64 திருவிளையாடல்களில் இது கிடையவே கிடையாது. அப்போ எப்படி கந்த புராணத்தில் மட்டும்தான் அந்த முருகப்பெருமானின் பிறப்பு நெற்றிக்கண்ணில் இருந்து இருக்கிறதோ அதே மாதிரி இந்த அந்த பழனியில் உள்ள ஒரு கோயில், அந்த மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு யாரோ ஒருத்தர் எப்போவோ தலபுராணம் எழுதியிருக்கிறாரு. அந்த தலபுராணத்தில் இந்த கதையை சொல்கிறார். அதுக்கு பேர் கூட பழனி ஆண்டவர் அப்படின்ட்டு தான் பேர் உள்ள மேலே இருக்கிறவருக்கு கோயில். அந்த இந்து சமய அறநிலையத்தில் கூட அறுபடை வீடுகளில் கீழே இருக்கிற திரு ஆவினன் குடி, காமதேனு, நெருப்பு, திருமகள், இவங்கெல்லாம் வந்து முருகப்பெருமானை வழிபட்ட இடம் தான் அந்த திருஆவினன் குடி. கீழே இருக்கிறது தான், கீழே இருக்கிற கோயில் வேற, மேலே இருக்கிற ரெண்டுமே திருஆவினன் குடி கோயில் இதில் கிடையாது. இதில் நம்ம மக்கள் வழக்கத்திலையும் கிடையாது, மக்கள் வழக்கத்திலையும் கிடையாது, இந்து சமய அறநிலைய படியும் கிடையாது. அப்போ அந்த தலபுராணம் எழுதினவர் ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரே தவிர வேற எங்கேயும் அந்த முறை கிடையாது. அப்போ இந்த ஞானப்பழத்துக்காக ஒரு போட்டி நடந்தது, சண்டை போட்டாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சாங்கிறதெல்லாம் முருகப்பெருமானை அவமதிக்கும். ஸோ இப்போ இந்த மாசத்தோட இது என்னங்க ஐயா, இப்போ மாசு உயிர்கள் உருவாகக்கூடியது தான். இந்த சிவராத்திரிங்கிறதும் உயிரை மாசி மாதம் அமாவாசையில் தோன்ற இது வந்து அது அந்த முழு நிலவு அன்றைக்கு வரைக்கும் அது நடந்து அதற்கு அடுத்த நாளில் இருந்து உயிர்கள் உருவாகிறது. காமன் திருப்பியும் உயிர் தெழுகிறார், ஹோலி பண்டிகையோட கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு உயிர்ப்பு ஆற்றும் விழா. அந்த உயிர்ப்பு வழங்குகிற விழாவு தான் நம்ம 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த குரு பகவான் அந்த குறிப்பிட்ட ராசியில் நுழையிற அந்த வருடத்தில் நம்ம மாசி மகத்தில் நம்ம இந்த மகாமகமாக கொண்டாடி. நம்ம இந்த மகத்தில் யாரை வந்து வழிபடணும்? முருகனை தான் வழிபடுறோமா எப்படி? அதாவது மாசி மகத்தில் யாரெல்லாம் வழிபடணும்னா, முதல்ல சிவபெருமான் பார்வதியை வழிபட வேண்டும். ரதி காமனோட மனைவி ரதி, 2 பேரும் மன்மதன் ரதி 2 பேரையும் வழிபடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறுக்கை அப்படிங்கிற அட்டவீரட்டான தலம்னு இருக்குது. சிவபெருமான் 8 பேருக்கு தண்டனை கொடுத்துருப்பாரு. 8 அதில் ஒன்று தான் அந்த காமதகனம்ங்கிறது. திருக்குறுக்கைங்கிற கோயிலில் இது சிறப்பாக நடைபெறும். மாசி மகத்து அன்னைக்கு இது வெளிப்படும். அதே மாதிரி இதே சேலத்து பக்கத்தில் காமநாதேஸ்வரர்னு திருக்கோயில் சிவபெருமான் கோயில் இருக்குது. அதான் காமன் திருப்பியும் சிவபெருமானை வழிபட்டு அவருடைய பாவத்திலிருந்து விலகின இடம் அந்த இடம் தான். இந்த மாதிரியான விளக்கெல்லாம் இடங்களுக்கு நம்ம செல்லலாம். இல்லை நம்ம வீட்டில் இருந்தே, இல்லை இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த சிவன் கோயில் இருக்குதோ அது அங்கே வழிபடலாம். இது வழிபட்டு நம்ம கும்பிட்டு கொள்ளலாம். அது பிறகு குலதெய்வம் எது கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிடணும். முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாத்தையும் கும்பிட்டோன்னா நமக்கு அந்த மாசி மகத்தின் சிறப்பு இருக்கும். நிச்சயமாக ஐயா, மாசி மகத்தை குறித்து பல்வேறு விதமான நிகழ்வுகளையும் விவகாரங்களையும் வந்து எங்களுக்காக பகிர்ந்தீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. 4th எஸ்டேட் ஊடகத்தாருக்கு இந்துவேத மர்மலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.